ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறுதானிய ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அது என்னென்னா, இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு நம்ம தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுருக்கோம். அதுக்கு நான் காலிஃப்ளவர் 65ம் அப்பளமும் பொரிச்சிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறோம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. அது அதுக்கு நான் இப்போ தாளிக்கிறது குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் எப்பவும் போல் நம்ம தக்காளி சாதத்துக்கு போடுற மாதிரி பிரியாணியில் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா எண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கேன். நல்லா வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி 1.5 உலக்கு, ஒரு உலக்கு 200ல் பாதி 300 அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம இதை 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்படி தான் இருக்கும் கலர். ஆனால் அந்த சாப்பாடு இந்த கலரில் தான் இருக்கும். கலர் இந்த நம்ம கவுனி அரிசிலாம் சாப்பிட்ற மாதிரி இது கலராக தான் இருக்கும். இது அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் இந்த அரிசியெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகிற பையனுக்கு தான் இந்த அரிசியெல்லாம் கொடுப்பாங்களாம், அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி ரிச் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் நிறையா இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேகமாக டைஜஷனாக ஆயிரும். சர்க்கரை அளவுக்கு, கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இது அவ்வளோ நல்லது. நம்ம வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா கூட நல்லது தான். அது முடியாத பட்சத்தில் மாதத்தில் 2 தரமாவது சாப்பிட முயற்சி பண்ணணும். இப்போ எல்லோரும் சிறுதானியங்கள் தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மளிகை ஜாமான் வாங்கும்போது இதிலையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம்னா எப்போயாவது ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மட்டன் மசாலாவும் இதில் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் அதை அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசி நம்ம 4 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதை நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கு தண்ணி எப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதுதான் இதுக்கு தண்ணி அளவு. ஏன்னா தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றினா தான் இதுக்கு குறைச்சி ஊற்றினேன்னா அடி பிடிச்சிடும். கூட ஊற்றினேன்னா அப்புறம் தண்ணி நம்மளுக்கு தண்ணி ஆகிடும், கஞ்சி மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு சாதம் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இந்த அரிசியும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி விசில் வைக்க வேண்டியதுதான். விசில் கண்டிப்பாக 5 விசில் வைங்க. 5 விசிலில் வெந்துடும். 5 விசில் இல்லைன்னா 6 விசில். என்னோடய குக்கர் கரெக்டாக 5 விசிலில் தான் நல்லா வெந்தது. அது ஒவ்வொரு குக்கர் வேகமாக விசில் வந்துடும். அப்போனா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட தான் வச்சுக்கணும். கரெக்டாக வரும் அப்படின்னா கரெக்டாக 5 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசியெல்லாம் போட்டுட்டு நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை, புதினாலாம் போட்டுட்டு நம்ம இப்போயே போட்டுட்டு நான் குக்கரை மூடி நான் 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம். கடைசியாக இறக்குனதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் மல்லித்தலை புதினா சேர்த்துக்கலாம். நான் இப்போயே போட்டதுனால நான் ரொம்ப சேர்க்கலை. ஏன்னா நம்மளுக்கு அந்த புதினாலாம் போட்டோம்னா அதனோட டேஸ்ட்டு தான் இருக்குமே தவிர்த்து வாசம் இருக்கும். இந்த ஒவ்வொரு சிறுதானியத்தில் உள்ள ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும். அப்போ இந்த அரிசியோட மனம் எப்படி இருக்கும், இந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுனால நான் ரொம்ப புதினாலாம் சேர்க்கலை, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இப்படி தான் இருக்கும் சாதம். இதுக்கு நம்ம சைடிஷாக என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏதாவது பொரிச்சு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் பொரிச்சிருக்கேன், அப்பளம், வத்தல், வடகம் எது வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் இது. ஏன்னா இந்த சாப்பாட்டுக்கே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அதனால் நம்ம என்ன சாப்பிட்டாலும் என்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும். சிறுதானியத்தில் நிறைய ஃபைபர், நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால வேகமாக டைஜஷன் ஆகிரும். அதே மாதிரி ப்ரோட்டீனும் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ரொம்ப சுகரு, கொலஸ்ட்ராலு,
எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதே மெஷர்மெண்ட்டில் கொஞ்சமாக செஞ்சு இப்போ இது நான் செஞ்சது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சது கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லா பசி தாங்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இல்லை மாதத்துல 2 தரமாவது. எப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்ததா, நல்லா வெந்திருந்ததா என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.